இன்று அதிகாலையில் முத்தையா சுவாமிகளை நினைத்துக் கொண்டேன். அவர் சில விடயங்களை எனக்கு ஓரிரு வசனங்களில் சுருக்கமாக் கூறியிருந்தார். அவற்றில் நான் புரிந்து கொண்டவற்றை நினைவுக்குக் கொண்டு வந்து மகிழ்கின்றேன். நான் சைவராக விரும்பினேன். சைவர் என்பது பூச்சியம். கடவுள் சைவர் வடிவானவர். அவர் பற்றற்றவர், விருப்பு வெறுப்பற்றவர், நடுநிலையானவர். இதுதான் கடவுள் தன்மை. அதனால்தான் அவர் இன்பமயமாக இருக்கின்றார். முனிவர்களும் அவ்வாறுதான். துறவிகளான அரசர்களும் அவ்வாறுதான். புத்தரும் இயேசுவும் முகமது நபியும் சமயகுரவர்களும் அவ்வாறுதான். யாரிலும் விசேடமான பற்றுக் கொள்ளுவதில்லை. மனைவியும் மக்களும் உற்றார் உறவினர்களும் ஏனையவர்களும் அவருக்கு ஒரே விதமாகவே காட்சி கொடுப்பார்கள். எல்லோருக்கும் நல்லதைச் செய்யவே விரும்புவார். யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டார். எவர் மேலும் கோபம் கொள்ள மாட்டார். ஒரு பிள்ளை தாய் தந்தையரிடம் கேட்பது போல கேளுங்கள். அந்தந்த பிள்ளைக்கு எது நல்லதோ, எது பொருத்தமானதோ அதனைத் தருவார்கள். எந்தப் பிள்ளையும் தாய் தந்தையருக்கு ஒன்றேதான். ஒரு பிள்ளை டாக்டராக வேண்டுமென்று மட்டும் தாயும் தந்தையும் விரும்புவதில்லை. தாய்க்கும் தந்தைக்கும் அப்பாற்பட்ட விடயங்கள் பிள்ளைகளிலும் உண்டு. அதற்கேற்பவே பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது. பிள்ளைகள் தனக்கு கிடைக்க வேண்டியதை பற்றற்ற இறைவனிடமிருந்தும் கேட்டுப் பெற வேண்டியுள்ளது. அதனை பிள்ளைகளும் உணர வேண்டும். சைவர் என்பதுதான் இங்கு மிகப் பெறுமதியான கணிய எண். சக பத்தையும் சய பத்தையும் விடப் பெறுமதியானது. சக என்பது இன்பம், சய என்பது துன்பம். இன்பமோ துன்பமோ இல்லாத நிலை பூச்சிய நிலை. எல்லை மீறிய இன்பம் வேதனையைக் கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். வேதனை அனுபவித்தவனின் வேதனை நீங்கினால் அதுவே பேரின்பம் போலிருக்கும். எந்த ஆன்மாவும் துன்பம் நீங்க வேண்டுமானால் சைவராக வேண்டும். ஆசை பாசம் காமம் குரோதம் கோபம் வெறுப்பு ஆணவம் சிற்றின்பம் என்பவற்றை அடக்கி பூச்சிய நிலைக்கு தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அளவு கடந்த சிற்றின்பம் அனுபவிக்கின்றவன் துன்ப நிலைக்குப் போகாது தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு பூச்சிய நிலைக்கு தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நிலையான இன்பத்தை அடைய முடியும். முத்தையா சுவாமிகள் கூட கோபமடைந்ததை நான் ஒரு முறை என் கண்களால் கண்டேன். கடவுள் வணங்காதவரைக் கண்டால் எனக்கு கோபம் வருகிறதென பின்னர் என்னிடம் சொன்னார். நான் இன்னும் சைவராகவில்லை, இன்னும் முயற்சிக்கின்றேன் என முனிவர் சொன்னார். எதையெல்லாமோ கண்டுபிடிப்பவர்கள் கோபம் வராமல் தடுக்கும் ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே. அதனால்தான் நான் சைவராக விரும்பினேன் என முத்தையா சுவாமிகள் சொன்னார். இல்லற இன்பத்தை அனுபவித்து துறவியாகி முனிவராகியவரே அவர். அவருக்கும் முழுதாக கோபத்தை அடக்க முடியவில்லை என்பதை கோபத்துக்குள்ளாகிய கதிரவேலு ஐயா அவர்களும் உகந்தை முருகன் ஆலயத்தில் அப்போது பார்த்துக் கொண்டிருந்த ஏராளமான பக்தர்களும் அறிவார்கள். புராணக் கதைகளில் வரும் முனிவர்கள் கோபம் கொண்டு சாபம் போட்டதை அக்கதைகள் எடுத்துக் கூறுகின்றன. எந்த ஒரு மனித உணர்வை, மனிதப் பண்பை எடுத்தாலும் அதில் மறைப்பக்கமும் நேர்ப்பக்கமும் இருக்கிறது. துன்பத்தைக் கொடுக்கும் பண்பும் இன்பத்தைக் கொடுக்கும் பண்பும். அடக்கப்பட்ட நிலை பூச்சிய நிலையாகும். சைவர் நிலையே முத்தியைக் கொடுக்கும் இன்பத்தைக் கொடுக்கும் நிலை. பணத்தை சொத்தைகளை எல்லோராலும் தேடிச் சேர்க்க முடியாத போதும் எப்போதும் இன்பத்தில் மிதக்கலாம். சுவர்க்கத்தில் வாழலாம். நரகத்தை அனுபவிக்கத் தேவையில்லை. போதுமென்ற மனம் இருந்தால் போதும். வறிய குடும்பத்தில் இருக்கும் மகிழ்ச்சி சில செல்வந்த குடும்பங்களில் இல்லாமல் இருப்பதைக் காணலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் மறை, அதாவது சய எண்ணங்கொண்டிருப்பது, மற்றவரைப் பார்த்து பொறாமைப்படுவது, தாழ்வு மனப்பான்மை கொள்வது, மற்றவரைப் பற்றி குறை கூறுவது போன்ற கேட்ட பண்புகள் எல்லாவற்றுக்கும் காரணம் இறைவனால் தரப்பட்டிருக்கும்.
தான் இப்பிறவியில் கொண்டு வந்திருப்பது போதாது என்ற ஒரு மனநிலை மட்டுமேயாகும். போதும் என்ற மனநிலையும் தன்னம்பிக்கையும் இருக்கின்றவர்கள் மட்டுமே இன்பமாக சுவர்க்கமாக உலகில் வாழ முடியும். வலது குறைந்த பலர் இதனை உலகுக்கு நிறுவிக் காட்டியுள்ளார்கள். ஏனைய மனிதர்களின் மனங்களில் வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். ஆனைக்குட்டிச்சாமி இங்கு காரைதீவில் பெரிய பணக்காரராக வரவில்லை எனவும் கோவணத்துடனே வந்தார் எனவும் இங்கு கண்டவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் துன்பப்பட்டதாக எவரும் சொல்லவில்லை. இன்று எங்கள் காரைதீவு கிராமம் அவரை கடவுளாகவே சொல்லுகிறது. அவரும் கடவுளிலிருந்து பிரிந்து வந்த ஒரு ஆன்மா. அவர் கடவுளுடன் கலந்துவிட்டார். அதனால்தான் அவருக்கு மனித உடலுடன் கூடிய அவருடைய ஒரு படத்தை வைத்து பூசை செய்கின்ற மனிதப் பண்பு உள்ள சமூகம் எங்கள் காரைதீவு கிராமம். நல்லதைச் செய்யாதவர் என்பதற்காக ஒருவரை தூசிப்பதில்லை, தண்டிப்பதில்லை. அவர்களுக்கு புனர்வாழ்வளிப்பதும் திருத்துவதும் தான் சைவர் கலாச்சாரப் பண்பு என முனிவர் குறிப்பிட்ட ஞாபகம் எனக்கு உள்ளது. முத்தையா முனிவர் சைவர் என்பது பற்றி கூறியவற்றில் சிலவற்றை சுருக்கமாக எழுதிக்காட்டி அவரிடம் அங்கீகாரம் பெற்றேன். மேலே உள்ளவை நான் புரிந்து கொண்டவையாகும். அவரிடம் அங்கீகாரம் பெற்ற பகுதியையும் கீழே சேர்த்துள்ளேன். முதல் மனிதர் சைவர் ஆவர். அவருக்கு சமயமில்லை. சமயம் சைவர். அவர் எந்த சமயத்தையும் சேர்ந்திருக்கவில்லை. அவரிடம் பொய் இல்லை. பொய் சைவர். களவு எண்ணமில்லை. களவு சைவர். பொறாமை இல்லை. பொறாமை சைவர். சூதுபாது இல்லை. சூதுபாது சைவர். காமக்ரோதம் இல்லை. முரண்பாடான காமம் சைவர். வஞ்சகம் இல்லை. வஞ்சனை சைவர். சைவர் இந்து சமயத்தை நாடினார், இந்துவானார். சைவர் ஞானம் பெற்றார், கிறிஸ்தவரானார். சைவர் பௌத்த மதத்தை தழுவினார், பௌத்தரானார். சைவர் இஸ்லாத்தை தழுவினார், இஸ்லாமியரானார். இந்து உலகை விட்டே போய்விடாமல் இருக்கலாம். கிறிஸ்தவர் உலகிலிருந்து மறைந்து விடாமல் இருக்கலாம். பௌத்தர் அழிந்து விடாமல் இருக்கலாம். இஸ்லாமியர் ஒளிந்து விடாமல் இருக்கலாம். மனித பரம்பரை இருக்கும் வரை சைவர் இருப்பர். பொய், களவு, பொறாமை, சூதுவாது, முரண்பாடான காமம், வஞ்சகம் என்பன மனிதரிலிருந்து விலகிவிட்டால் அவர் அன்றே சைவர் ஆகிவிடுவார். எப்பொழுதும் நல்ல மனிதரும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் நல்ல மனிதராகலாம். நல்ல மனிதர்கள் முருகக் கடவுளை பிள்ளையாராகவோ, அல்லாவாகவோ, முகமது நபியாகவோ, புத்தராகவோ, இயேசு கிறிஸ்துவாகவோ நினைத்து கொள்ளட்டும். அல்லது அந்த ஒரு கடவுளை உணர்த்தும் வழிகாட்டியாக அவர்களை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படி எப்பொழுதும் உலகில் இலைமறைகாயாக சைவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் வடிவம் கருப்பாக இருக்கலாம். நீங்கள் இந்துவாக இருக்கலாம். நீங்கள் சிவப்பாக இருக்கலாம். இஸ்லாமியராக இருக்கலாம். நீங்கள் பழுப்பாக இருக்கலாம். கிறிஸ்தவராக இருக்கலாம். நீங்கள் தழுதளப்பாக இருக்கலாம். பௌத்தராக இருக்கலாம். கடவுளை வணங்கும் எல்லோரையும் நான் கெட்ட தன்மைகள் எதுவும் இல்லாத சைவராக காண்கின்றேன். உங்களையே முருகக் கடவுள் புதிய உலகத்தில் வரவேற்க காத்திருக்கின்றார்.